அவர் சொன்ன வார்த்தைகள்லையோ, அவர் அளிக்கிற நீதிமன்ற தீர்ப்புகள்லையோ தவறுகள் இருந்தா, அதுக்கு கரெக்டட் ஃபோரம் இருக்கு. உச்சநீதிமன்றம் போலாம், இங்க பெஞ்சுக்கு போகலாம். சில வார்த்தைகள நீக்க சொல்லி எத்தனையோ வழக்குகள் நம்ம இன்னைக்கு வழக்கு ஒண்ணு செந்தில் பாலாஜிக்கு வருது. அந்த பேராவ நீக்க சொல்லுங்க. என்னுடைய விசாரணை பாதிக்கும் கீழ்கோர்ட்ல. அப்படி இது சட்டம் குடுக்குற உரிமை. நீங்க எல்லாரும் அதன்படி போய் கேட்கலாம். ஒரு திருமணத்துல கலந்துக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, மகாராஷ்டிரால 2 மாசம் முன்னாடி நடந்தது. மகாராஷ்டிரா மாநில பிஜேபி ஸ்போக்ஸ் பெர்சனா இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு போய் உயர்நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறாங்க. அது கேட்கும் போது ஆக்வர்டா இருக்கு. ஆனால் அந்த பிரபலம் நீதிபதி ஆன பிறகு அவர் அளிக்கிற தீர்ப்புகளில் அதே கட்சி பார்வையை பார்த்தாருன்னா சீக்கிரம் அவர் அம்பலப்பட்டு போயிடுவார். அதன் பிறகு அதை விமர்சிக்கலாம். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு தீர்வு காணலாமே தவிர, அவர் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தாலும் கூட அவரை நீதிபதியான பிறகு விமர்சிப்பது சட்டப்படி தவறு. அப்படிலாம் ஒன்றொன்னே சந்தேகப்பட ஆரம்பித்தோம்னா இந்த நாட்டில் நீதியே நிலைக்காது. அந்த கல்யாணத்தை எடுத்துக்கோமே, சரி முதலமைச்சர் வந்தார், இவர் திமுக சார்பில் எடுத்து தீர்ப்பு சொல்லிட்டார். அடுத்து ஆளுநர் ரவி வந்து நிற்கிறாரு அதே திருமணத்தில். மத்திய அமைச்சர் பிஜேபியை சேர்ந்த எல் முருகன் வந்து வாழ்த்துறாரு. அதிமுக எம்பி வந்து வாழ்த்துறாரு. அப்போ ஒரு நீதிபதி எத்தனை பேர் பேச்சு தான் கேட்பாரு? எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டால் அந்த கருத்துக்கள் வந்து ஒரு தனி மனிதன். நான் பல நேரங்களில் சொல்லுவேன், நீதிபதிகளும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது, உணர்வுகள் இருக்குது, உறவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடத்தக்கூடாத? எல்லா காலத்திலையும் எல்லா நீதிபதிகளும் தங்கள் வீட்டில் திருமணம் நடந்த போது அந்தந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஒரு ஐஏஎஸ் கூப்பிட்றாருங்கிறதுக்காக அவர் அந்த துறையினுடைய செயலாளராக இருக்கிறார், அவர் அவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பார் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அவங்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் தானே. அது தவறு. இதெல்லாம் ஒரு காலத்தில் திமுக தொண்டர்களும் திமுக முக்கியஸ்தர்களும் அதிமுக தொண்டர்களும் அதிமுக முக்கியஸ்தர்களும் தங்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கு எதிராக, தங்கள் கட்சிக்கு எதிராக தீர்ப்புகள் வந்த போதெல்லாம் செஞ்சு பார்த்து ஆடி ஓஞ்சிட்டாங்க.